பிரபஞ்சத்தின் அத்தனை அழகான உணவும் காதல்தான். ஒவ்வொரு உயிரும் காதலில் அடங்கும். மனமானது காதலில் மூழ்கி ஒவ்வொரு நிமிடமும் காதலில் தொலைத்துவிட விரும்புகிறேன் என்பது இவரது வரிகள். முதற் கவிதை என்னும் முதல் நூலை வெளியிட்டவர். காதல் கொண்டு கவி உலகில் நுழைந்தவர். ஜான்ஸ் குமரேசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். சாரி, மன்னிக்கும் ஏற்புரை. குமிழ்முனை பதிப்பகத்தின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு குமிழ்முனை எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அந்த வண்டியில் புக்ஸ் எல்லாம் வச்சு அவங்க மக்கள் இருக்க இடத்துக்கே கொண்டு போய் வாசிக்க வைக்கிறது. அதுதான் முதல்ல நான் பார்த்தேன் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஸோ அப்போலேருந்தே ஒரு வண்டியில் புக்கை வச்சு அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் வாசிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு யோசனையை ரொம்ப வித்தியாசமாக இருந்தனால நான் அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இதில் எப்படின்னா ஒரு பதிப்பகம் அப்படின்னு அதுக்கப்புறமா ஆரம்பித்தாங்க. இப்போ நான் சமீபத்தில் நான் முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அதில் அவரோட முதல் புத்தகத்தை வெளியிடும்போது அவர் சந்தித்த விஷயங்களை ஒரு கோர்வையாக சொல்லியிருந்தார். அதில் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பழமொழியோட ஒரு கவிதை புத்தகத்தையும் வெளியிட்டுப்பார் அப்படின்றத சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த ரெண்டு எப்படி கஷ்டமோ அதே மாதிரி இதுவும் அந்தளவுக்கு கஷ்டம் அப்படின்றத அவர் அந்த இடத்துல பதிவு செஞ்சிருப்பார். ஸோ அந்தளவுக்கு கஷ்டமான இருக்க ஒரு விஷயத்தை எழுத்தாளர்களுக்கு தன் புத்தகமாக வெளியிடுற அந்த கனவை நினைவாக்கிக்கிட்டு இருக்க குமிழ்முனை பதிப்பகத்துக்கும் சைமன் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ இந்த பிரிதல் நிமித்தம் இந்த புத்தகம் எப்படி இந்த புக்கை எழுதணும் அப்படின்னு எனக்கு ஐடியா வந்ததுன்னா, என்னோட முதல் புத்தகம் முதற் கவிதை அப்படின்ற புத்தகம் நான் வெளியிட்டு இருந்தேன். அதில் ஒரு 27 தலைப்புகளில் கவிதைகள் இருந்தது. அதில் முதல் காதல் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ஒரு 4 பக்கத்துக்கு இருக்கும். ஸோ அந்த இதை எழுதும்போது தான் எனக்கு இந்த யோசனை வந்துச்சு. ஸோ காதலை பற்றி எவ்வளவோ எழுதுகிறாங்க, இது பண்ணுறாங்க. பட் அது முடிஞ்சு ஒரு பிரிவு அப்படின்னு வரும்போது அதை பற்றி பெருசாக யாரும் பேசுகிறதில்ல அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. ஸோ அப்போ அந்த கவிதை எழுதும்போதே இந்த பற்றி நான் தனியாக ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்ற ஒரு இது வந்தது. ஸோ அதை வச்சு எழுதினது தான் இந்த புத்தகம். ஸோ காதல் அப்படின்றதுல நிறைய கவிதைகள் இருக்குது. முதல் பார்த்தது, முதல் தடவை பேசினது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் அது முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது அந்த பிரிதல் நடந்த அந்த இடத்துலேயே அந்த காதல் முடிந்து போயிடுது. ஸோ இதில் எனக்கு ஒரு வரி எப்படின்னா, இந்த காதலின் பிரிவு கண்ணியமானதாக இருக்க வேண்டும், இதை வலியுறுத்துறது தான் இந்த புத்தகம். காதலிக்கும் போது எப்படி அவங்க தான் எல்லாமே அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பிரிதல் வந்துருச்சு அப்படின்னா அதே கண்ணியம் அந்த பிரிதலின் போதும் இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன். ஏன்னா நம்ம காதலிக்கும் போதோ இல்லை அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போதோ அந்த ஒரு அன்பானது பிரிதல் நடக்கும்போது அது வேறு விதமாக ஃபுல்லாகவே மாறிடுது. ஏன்னா எந்த இதயத்தை இத்தனை நாள் நம்ம நேசித்தாங்களோ ஒரே செகண்டில் அந்த பிரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுமே இருக்க எல்லாமே எல்லா சைடும், அதாவது அடுத்தவங்க மேலே இது பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்காது. கொலைகள் வரையும் கூட இப்போதைக்கு போய் முடிகிறது எல்லாமே நிறைய இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம காதலிக்கும் போது அந்த அன்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி பிரிதல் அப்படின்றது வந்ததுன்னா அதுவும் கண்ணியமாக இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறது தான் இந்த புத்தகம். ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். குமிழ்முனை பதிப்பகத்துக்கும் ரொம்ப நன்றி.